praises to the mighty God. Welcome back to JDR Infotainment. I hope all are doing good by the grace of God. நான் உங்கள் JDR. நேயர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. எனக்கு என்னென்னா இந்த கொரோனா ரிலேட்டட் queries, இந்த கொஸ்டின்ஸ், இந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது. டிவி ஆன் பண்ணால் அதுதான் வருது. ஸோ எனக்கு என்னென்னா நம்மள மாதிரி இப்போது வீட்டிலே இருக்கிறவங்க என்ன சாதாரண கேள்விகள்லாம் வரலாம். இப்போ என்னென்னா முன்னாடி வந்து கொரோனா சைனாவில் இருந்தது, அதுக்கப்புறம் இப்படி இந்தியாவில் வந்து அப்புறம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நமக்கு அப்புறம் இப்போ என்னென்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்துருச்சு. அப்போ நமக்கு என்னென்னா சில சாதாரண குறிகள்லாம் இருக்கும், கேள்விகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நமக்கு பதில் அளிக்க போகிறவரை பற்றி வந்து குயிக்காக சொல்லிடுறேன். இம்யூஜெனிக்ஸ் பயோசைன்ஸ் கூடத்தின் நிறுவனர், சயின்டிஸ்ட் கம் டாக்டர் வி நவீன்குமார் நம்மிடையே இருக்கார். அவர் தான் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா நம்முடைய கேள்விகளுக்கு, கொரோனா சம்பந்தமான கேள்விகளுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சாதாரண முறையில் நமக்கு புரிகிற வகையில் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் நமக்கு வந்து பதிலளிக்க போகிறாரு. ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நார்மலாக ஒரு வீடியோனா ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். இது ஒரு 30 மினிட்ஸ் போனாலுமே தயவு செய்து பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக வந்து நான் அந்த சப்டைட்டில் நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? நேரத்தை கருதி நான் முதல்ல சப்டைட்டில் எல்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் கண்டிப்பாக சப்டைட்டில் போடுறேன். இது வந்து தமிழ் தெரியாதவர்களுக்கும் நான் போட போகிறேன். கண்டிப்பாக பார்த்து பிரயோஜனப்படுங்க. வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, வணக்கம் நவீன் இருக்கேன். வணக்கம் டாக்டர் நவீன், இருக்கீங்களா? நான் டாக்டர் நவீன்குமார். நாங்கள் ஒரு R&D நிறுவனத்தை நடத்திட்டு வரோம். நான் இது மெயினாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ன்னு சொல்கிற பல நோய்களை வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கான துரிதமான சில மெத்தட்களை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா நமக்கு வந்துருச்சுன்னு எப்படி தெரியும்? அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதை சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ முதல்ல அவருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல ஒரு பாடி பெயின், தலைவலி, ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ் அது கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் ஆகும். த்ரோட் பெயின், அப்புறம் இருமல் வரும். தென் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவர் டெவலப் ஆகிறது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்காது, சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும் அண்ட் டயரியாவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமனான சிம்டம்ஸ். இது அன்யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி பெயினாக இருக்கும். இது அட்வான்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து மூச்சு திணறல் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ மூச்சு திணறல் தான் வந்து ஒரு அட்வான்ஸ் கேசஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்க அறிகுறிலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தொண்டையில் ஒரு மாதிரி பெயின் இருக்கும், ஜுரம் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து சிம்டம்ஸ்லாம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. சில டைம் டயோரியா, வயிற்றால போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்குமா? ஆமாம், இல்லை அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக அது நம்ம கொரோனா வரும்போது அந்தளவுக்கு நமக்கு அவேர்னஸ் கிடையாது. நிறைய பேர் பாதிக்கவும் இல்லை. இப்போ நிறைய பேர் பாதிக்கும் போது அதுலேருந்து வந்த ஸ்டடீஸை பேஸ் பண்ணி மேஜராக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு 40% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து டயரியா இருக்குது, டயரியா வாமிட்டிங் இருக்குது. பட் எல்லாருக்குமே இருக்குமானா இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா அது தொண்டையில் ஒரு பெயினோ இல்லை இருமலோ அந்த மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அது தொண்டையிலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி நம்ம லங்ஸுக்கு போச்சு அப்படின்னா மூச்சு திணறல் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 40% ஆஃப் பீப்புள் தான் டயரியா வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கொரோனா இருக்குது. ஓகே, நம்ம கொரோனா அந்த வைரஸ் உடம்புல இருக்குது, ஆனால் வந்து அதோட அறிகுறியே காட்டல. அப்படி இருக்கும்போது அதோட வீரியம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா இல்லை எப்படிங்க இருக்கும்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க, அதாவது அறிகுறி இல்லாமல் இருக்காங்க, அறிகுறி இருக்காங்க அப்படின்றதுனால அதோட வீரியம் வந்து மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறிகுறி இல்லாத ஒருத்தர் இன்னொரு பர்சனுக்கு கான்டாக்ட் ஆகிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து அறிகுறி உள்ள ஒருத்தர்கிட்ட வைரஸ் எவ்வளோ இன்ஃபெக்ஷஸாக இருக்குமோ அதே அளவுக்கு தான் அதுவும் இன்ஃபெக்ஷஸாக இருக்கும். ஸோ என்னென்னா அவரோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதை வந்து அவருக்கு அந்த அகெயின்ஸ்ட் வைரஸ்க்கான ரியாக்ட் பண்ணாமல் அந்த அளவுக்கு அவருக்கு ரியாக்ஷன் காட்டாமல் இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷஸ் குறையும் அப்படின்னுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அறிகுறி இல்லாதவங்களுக்கு அதே அளவு, அறிகுறி உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு அது வீரியமோடு இருக்கோ அதோட வீரியமோட தான் இருக்கும். அதனால் அவங்களிருந்து மற்றவங்களுக்கு பரவத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, நல்ல தகவல் இது. ஓகே டாக்டர், தேங்க்ஸ். ஓகே, இன்னொரு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு கொரோனா வந்தது, சிம்டமே இல்லாமல் அதுவே ஒரு மெடிக்கேஷன்லாம் எதுவுமே கொடுக்காம அதே க்யூர் ஆகிடுமா? அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும்.
அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறாங்க, அதாவது 14 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதே வந்து முன்னாடி இருந்த சார்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 நாள் தான். அதே மாதிரி ஒவ்வொரு வைரஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. ஸோ இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்புலேருந்து செக்ரீட் ஆகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் அது உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஏசிம்டமேட்டிக்காக இருந்தாலும் சரி, சிம்டமேட்டிக்காக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அது வந்து உடம்புலேருந்து அதோடைய இதுவாகிடும், க்யூர் ஆகிடும். ஸோ ஏசிம்டமேட்டிக்காக கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். ஏசிம்டமேட்டிக்னா என்னங்க? என்ன அதுக்கு ஒரு பாமர மக்களுக்கும் புரியணும் அப்படின்னா என்னது ஏசிம்டமேட்டிக்னா கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஏசிம்டமேட்டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல வந்து கொரோனா வைரஸ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த அறிகுறிகள் இரும்பலோ தும்மலோ இல்லைனா வந்து தலைவலி, டயர்டு, மூச்சு திணறல், இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட இருக்காது. பட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வைரஸை வந்து அவரோட உடம்புல வந்து இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு 4 பேர் பேசுகிறாரு அப்படின்னா அந்த பேசும்போது அவருடைய அந்த நீர் குமிழ்கள்னு சொல்லுவாங்க, ஹேட் ட்ராப்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட் மூலிமா அது வந்து மற்றவங்களுக்கு பரவும். ஸோ அவங்க வந்து சஸ்பெக்டபிள் ரிஸ்க் குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அறிகுறி காட்டும் அது. ஸோ அறிகுறி இல்லாமல் இருக்கிறவங்க தான் ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரி, ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இன்னொரு கேள்வி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்களா, அதில் ஒருத்தருக்கு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த 4 பேருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ப்ரிகாஷனாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அந்த 4 பேருக்கு வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக. லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் யாருக்காவது வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்க தனிமைப்படுத்தியாச்சு, நீங்கள் ஒரு ப்ரிகாஷனோடு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தட் மற்றவங்களுக்கு அந்த நோய் பரவும் அப்படின்றது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். 50% வந்து சொல்லலாம் நம்ம. ஸோ 50% தான் சான்சஸ் அவங்களுக்கு வரும் அப்படின்றது. நீங்கள் நல்லா எல்லாமே பர்ஃபெக்டான ப்ரிகாஷன்ஸில் இருந்தீங்க, அவங்களுக்கு தனி ரூமு, தனியான பிளேட்டு, எல்லாமே தனித்தனியாக இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக தெர் இஸ் நோ சான்ஸ். லைக் உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இப்போது மக்கள் எல்லாமே பயந்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ வீட்டில் ஒருத்தருக்கு வந்துச்சு எல்லாருக்குமே வந்துடுமே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல தகவல் இது. இன்னொன்று அடுத்த கேள்விக்கு எப்படி இது பரவுது அப்படிலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இப்போது இந்த வைரஸ் வந்துருச்சுனால இப்போ எப்படி தெரியுங்களா இருக்குது மனசெல்லாம் இன்ஃபேக்ட் எனக்கே இருந்தது, ஐயோ வந்துச்சுன்னா அவ்வளோதான் போல நம்ம இறந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அது நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஒரு நம்பிக்கை ஓட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நம்ம நேயர்களுக்கு. இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு கொரோனா வந்துச்சு, எனக்கு என்ன ஆகும், ஈவன் படித்தவங்களுக்கே அந்த பயம் இருக்குது. ஸோ நான் ஒரு பாமர மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வைரஸை பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, முதல்ல அதுதான். அதே மாதிரி வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு வைரஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரியோ இல்லை ஒரு தீண்டத்தகாதவர் மாதிரியோ பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டைமில் உங்களுக்கு இருக்கோ இல்லை மற்றவங்களுக்கு இருக்கோ தனிமைப்படுத்தினால் மட்டுமே போதும். இது வந்து ஒரு க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும்போது மட்டும்தான் வரக்கூடிய ஒரு நோயை தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு சோர்ஸ் மூலிமா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. முதல் விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது. நமக்கே வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது சில ஹார்மோன்கள் செக்ரேட் ஆகும், அது வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டமை சப்ரஸ் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய ஃபேக்டரை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் முதல்ல நம்ம பயப்படவே கூடாது. நீங்கள் பயப்படாமல் இந்த விஷயத்தை நல்லா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற வைரஸை கம்பேர் பண்ணும்போது 1%லேருந்து 3% தான் இதோட இறப்பு விகிதமே. ஒரு 100 பேருக்கு வருது அப்படின்னா ஒருத்தரோ இல்லை 3 பேர் தான் இறக்க முடியும். நீங்கள் வந்து அது வந்து நம்ம வந்தாலே இறந்துருவோம் அப்படின்றது ஒரு முற்றிலுமான ஒரு தவறான ஒரு கான்செப்ட். முதல்ல அதை வந்து மக்களோட மைண்ட்லேருந்து நம்ம போகணும். ஸோ முதல்ல என்ன தேவை, நம்பிக்கை தேவை, அவ்வளோதான். ஓகே டாக்டர். ஓகே, இது சம்மந்தமாக இன்னும் ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. நம்ம பரவுதல் போகிறதுக்கு முன்னாடி அகைன் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ஒரு சாதாரண வைரஸ் சொல்கிறீங்க. ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசில், அமெரிக்கா, பார்த்தா இந்தியா 3வது இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டெத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது? சாதாரண வைரஸ்னால் அப்படி ஆகக்கூடாதுல்ல, ஏன் டெத் ரேட் இவ்வளோ அதிகமாக இருக்குது இப்போ? கரெக்டு. ஸோ டெத் ரேட் வந்து நீங்கள் ஆஸ் சச் நம்பராக பார்க்கும்போது டெத் ரேட் உங்களுக்கு அதிகமாக தான் தெரியும். நீங்கள் நான் சொல்கிற இந்த 1% 3% விகிதம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்ஃபெக்ட் ஆன மக்களுடைய பாப்புலேஷனையும் அதுலேருந்து க்யூர் ஆனவங்க இவ்வளோ பேர்.
அதில் டெத்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வைரஸோட இன்ஃபெக்டிவிட்டி பார்ப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்த நிஃபா வைரஸோ எபோலா வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதில் 90 பேர்லேருந்து 80 பேர் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 90-80 எங்கே இருக்குது, 1-3 எங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபிகர்ஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக தான் தெரியும், டெஃபினட்டாக அதிகமாக தெரியும். இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 1,00,000 அதுக்கு அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஃப்ளூ, அது இன்னொரு வைரஸ், அது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் இறக்குறாங்க. அது வந்து நமக்கு அன்னோட்டிஸ்டாக இருக்குது. இது வந்து ஒரு சிங்கிள் டைமில் ஒரு அவேர்னஸ் வந்ததுனால தான் நமக்கு ஒரே டைமில் இந்த ஹை நம்பர் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம்.